என் பேர் வழக்கறிஞர் லாரன்ஸ், தூத்துக்குடி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மத்திய மாவட்ட செயலாளராக இருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக பாலம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பாலம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆம வேகத்தை நடந்துட்டு இருக்கு. இந்த ஆம வேகத்தை நடக்கிறதுனால தினசரி அதை பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களாம் சரி, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளாம் சரி, யாராலும் சரி, டெய்லி விபத்து நடந்துகிட்டே தான் இருக்கு. குறுகிய இடம், அந்த குறுகிய இடத்துல இந்த வேலையும் சீக்கிரமா நடக்கல. இதனால என்ன பண்ணா பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலையில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போறதுக்கே சிரமமா இருக்கு. அப்பேற்பட்ட சூழல் நிலவிட்டு இருக்கு. இந்த பால வேலையை விரைந்து நடக்கணும், விரைந்து முடிக்கணும். அப்படி இல்லைன்னா தினம் தினம் ஒவ்வொரு மக்களும், கலெக்டர் ஆபீஸுக்கு போற மக்களும் மற்றும் பள்ளிக்கூடத்துக்கு போற மக்களும் கீழே விழுந்து தரையில அடிபட்டு ஒவ்வொரு நாளும் ஆஸ்பத்திரி தேடி போற நிலைமை வந்துட்டு இருக்கு. பாருங்க, ஒரு வேகத்தோட கூட வைக்கல, ஒரு சரியா பராமரிக்கப்படல. இந்த கம்பிகள்லாம் பாருங்க, இந்த கம்பிகளை நிறைய முட்டி முட்டி டெய்லி மோதிட்டு இருக்காங்க. இது குறித்து எந்த இதுவும் இல்லை. மக்கள் பாத்தீங்கன்னா அவதிப்பட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போக முடியல, எந்த வழியில எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி டேக் டைவர்ஸ் ஒரு போர்டும் கிடையாது. இந்த வழியில இருந்து மக்கள் போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும் ஒரு போர்டும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. வேகமா ஆம வேகத்தில் நடக்கிற இந்த வேலை வேகத்துல சீக்கிரம் முடிக்கணும். முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த பாலம் வரணும் அப்படின்னு கேட்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டு இருக்காங்க. இந்த கலெக்டர் ஆபீஸ்ல போறதுக்கு இந்த சாலை அந்த சாலையை கடக்குன்னு சொன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்பேற்பட்ட சூழ்நிலை நடக்கு. அதனால இந்த இது உண்மையா கண்டிக்கிறோம். அது சீக்கிரத்துல இந்த வேலையை முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த பாலம் வரணும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோரம்பல வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த மக்கள் எப்படி போகணும், எப்படி வரணும் எதுவுமே தெரியாம காலையில எழுந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போற இந்த சமயத்தை போகும்போது அந்த இடத்துல ரோட தோண்டி போட்டிருக்காங்க. அந்த பிள்ளைங்க எப்படி போகணும்னே தெரியல. தன்னால முடிச்சுட்டு வராங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி போகணும், எந்த பாதை வழியே போகணும், எப்படி போனா நம்ம ஸ்கூலுக்கு போகணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கோரம்பலத்துல பாருங்க, நேற்றுக்கு இருந்த பாதை இன்னைக்கு இல்ல, தோண்டி போட்டிருக்காங்க. அது மாற்று பாதை எப்படி போகணும் கூட தெரியல. அப்பேற்பட்ட சூழல் நிலவிட்டு இருக்கு. இந்த வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ. 2 பேர் 3 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது நடக்கா? ஒண்ணுமே நடக்கல. ஒரு வெறும் ஆம வேகத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த வேலை அதி சீக்கிரத்துல முடிவு. அது பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடியே. இது இப்ப மதியான நேரத்தில் நாங்க பேசுறோம். காலையில பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு, மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு மற்றும் ஏகப்பட்ட ஆபீஸ் இருக்கு. எல்லா ஆபீஸ்ல இருந்து கூட மக்கள் போற வழியில பாத்தீங்கன்னா இவ்வளவு ரஷ்ஷா இருக்கு. இதெல்லாம் மாறணும். இந்த ஆம வேகத்துல நடக்கிற இந்த வேலை அதி சீக்கிரத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி